Hello friends, welcome back to my channel Sara Priya's Lifestyle. Friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து பொங்கல் வருது இல்லையா, ஸோ பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ணேன். அதை வந்து ஒரு சின்ன vlog மாதிரி எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். புது வீட்டில் வந்து நான் பூஜை ரூம் எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். முதல்ல சாமி பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து கழுவி ரெடி பண்ணிடலாம். காலையிலே பிரேக்ஃபாஸ்ட், சமையல், லன்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் ஃபஸ்ட் டைம் முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் பூஜை பாத்திரத்துக்கு ஆல்ரெடி நான் 2 வீடியோ போட்டிருக்கேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பார்க்காதவங்க என்னுடைய சேனலில் போய் பாருங்கள். நான் வந்து இந்த பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு பீதாம்பரி பவுடர் இருக்கு இல்லையா, அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து நான் புளி எதுவுமே வச்சு தேய்க்க மாட்டேன், ப்ளைனாக அந்த பவுட்ரு மட்டும் தான் வச்சு தேய்ப்பேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. எப்போவுமே நம்ம வீட்டு வேலை செய்யும்போது நம்ம ஒரு ஆர்கனைசிங்காக ஒரு பிளானிங்கோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப பேர்டனாக தெரியாது. செய்கிற வேலைக்கு வந்து ப்ராப்பர் அப்ரிசியேஷன் கிடைக்கலன்னு யாரும் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. ஸ்பெசிஃபிக்காக வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயம் அதுதான். உங்களுடைய வேலைக்கான அப்ரிசியேஷனை வந்து நீங்கள் உங்கள் வீட்லேயோ இல்லை மற்றவங்கக்கிட்டேயோ யாருக்கிட்டையும் எதிர்பார்க்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எப்போவுமே வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நீ நல்லா பண்ணியிருக்க, நல்லா வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுற விஷயங்களை வந்து நம்ம மற்றவங்கக்கிட்ட எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு கிடைக்காத பட்சத்தில் ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இதை தான் நான் அடிக்கடி ஃபாலோ பண்ணுவேன். ஸோ சைமல்டேனியஸாக வந்து லஞ்சுக்கு ரைஸ் மட்டும் வடிக்க போகிறேன். பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் வந்து வடிக்கிறேன் நான். இது வந்து கொஞ்சம் அப்படி செய்கிறதுனால நமக்கு உடம்பு வெயிட் வந்து வெயிட் லாஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா பூஜை பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு பித்தளை பாத்திரத்தெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடணும். அதுக்கப்புறமா வெள்ளி பாத்திரம் க்ளீன் பண்ணோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பாத்திரத்தை வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுக்கணும். நான் எப்போவுமே சிங்கில் கழுவுறதுனால பாத்திரம் இருந்தால் எச்சி பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிட்டு சிங்கை ஃபுல்லாக ஒரு வாட்டி கழுவிட்டு தான் நான் பூஜை பாத்திரத்தை வந்து தேய்ப்பேன். ஸோ நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எச்சி பாத்திரம் புழங்குற இடத்துல நம்ம கழுவுறோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்காது. அப்போ தான் நம்ம சுத்தமாக அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சாமி பாத்திரத்தை அங்கே கழுவுறது தான் நல்லது. ஸோ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கிளாத் போட்டு தொடச்சி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இல்லைனா டாட்டாக வந்துடும். ஒரு வாட்டி நல்ல தண்ணியிலையும் கழுவிடுறது நல்லது. டோட்டலாக எனக்கு பூஜை ரூம் க்ளீன் பண்ணி டீப் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 1/2 hour ஆச்சு. வீட்டில் சின்ன சின்ன வேலையிலேருந்து ஈவன் பாத்ரூம் க்ளீனிங்லேருந்து டஸ்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த ஒர்க்காக இருந்தாலுமே வந்து அதை ஒரு ஷெட்யூல் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒர்க்கு வந்து ரொம்ப பேர்டனாக தெரியாது. வீடும் எப்போவுமே சுத்தமாக இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கிற இடத்த வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோன்னா நம்ம மனசுக்கும் ஒரு நிறைவாக ஒரு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு வந்து எப்போயுமே பொருளை அடிக்கடி மாற்றி வைக்கிற பழக்கங்கள் உண்டு. ஏன்னா நம்ம பார்த்த இடத்துல இருந்தோம்னா ரொம்ப போர் அடித்து போயிடும். ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பொருள் ஒரே இடத்துல இருந்ததுன்னா அதை பார்த்து நமக்கு இது இப்படி தானே இருக்கும், இங்கே தானே அப்படின்னு மாதிரி தோணும். பட் அதே இடத்த வந்து நீங்கள் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி வச்சிங்கன்னா கூட அந்த இடத்த பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி இருக்கும். நமக்கு ஒரு இனோவேட்டிவாக இருக்கும். நம்ம போய் அந்த ஒர்க் அங்கே பண்ணுறதுக்கு பிடிக்கும். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு அந்த பழக்கம் இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். ஸோ எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒரு ட்ரை கிளாத்தில் நல்லா தொடச்சிக்கிறேன். அந்த ஈரத்தை தொடச்சிட்டோன்னா நமக்கு அந்த புள்ளியாக வராமல் இருக்கும். ஏன்னா நம்ம உப்பு தண்ணியிலையோ இல்லை இதில் கழுவும் போது நமக்கு அந்த டாட்ஸ் வந்து அப்படி கருப்பாக ஆகிடும். அந்த மாதிரி நம்ம ஆகாமல் இருக்கணும்னா ஒரு வாட்டி நார்மல் வாட்டரில் நல்ல தண்ணியில் கழுவிட்டு இந்த மாதிரி கிளாத் போட்டு தொடச்சிருங்க. எனக்கு 1/2 hour நான் எல்லா பாத்திரமும் கழுவி முடிச்சிட்டேன். ஈவன் சில்வர் பாத்திரத்தையும் சேர்த்து தான். அதுக்கப்புறமா வெள்ளி பாத்திரம் கழுவுறதுக்கு தனியாக ஒரு சொல்யூஷன் வச்சு நான் அதை க்ளீன் பண்ணுவேன். இது வந்து எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும். ஸோ முதல்ல அந்த விளக்கு கழுவும் போது அதில் உள்ள அந்த எண்ணெய் பசை போகிறதுக்கு லைட்டாக விம்ஜெல் லிக்விட் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கழுவுனிங்கன்னா அந்த பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வெள்ளி பாத்திரத்தையும் வந்து ப்ராப்பராக துணி போட்டு தொடச்சி எடுத்து வச்சிடணும். அப்போ தான் நமக்கு வந்து அதில் இந்த ஷைன் குறையாமல் இருக்கும். அதே மாதிரி ஆயில் இருக்கிறதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தொடச்சி கழுவுனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இன்னொன்று நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அதை ட்ரையாக வைக்கணும். அதுக்கு இமீடியட்டாக வந்து நம்ம பூஜை ரூமில் செட் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் காற்றாட வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒர்க்கு எல்லாத்தையுமே வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராப்பராக பண்ணுறோமோ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பேர்டன் இல்லாமல் இருக்கும். ஸோ சமையலும் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி சுண்டல் குழம்பு தான் வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு சுவாமி படத்தை அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதுதான் என்னுடைய புது வீட்டில் பூஜை கப்போர்டு இப்படி தான் இருக்குது. இதில் வந்து நான் பெல் டோர்லாம் செட் பண்ணல, ப்ளைனாக டோர் தான் வச்சுருக்கேன். நான் ஃப்யூச்சரில் வந்து பெரிய பூஜை கப்போர்டு வைக்கலாம் அப்படின்னு ஐடியா இருக்கிறதுனால இதை வந்து வேறு மாதிரி க்ராக்கரி யூனிட் அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணுறதா இருந்தால் பெல் டோர் வச்சுட்டா முடியாதுங்கிறதுனால ப்ளைனாக வச்சுருக்கோம். சிம்பிளாக இருக்கும். ரொம்ப சின்ன கபோர்டு தான், ரொம்ப அதிகமான எதுவுமே வச்சுக்கல. நான் அந்த பழைய இதில் வச்சுருந்த அந்த மண்டபத்தை வந்து மேலே செட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு புது டைல்ஸில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குலதெய்வத்தை வேண்டிட்டு அதில் சந்தனப்பு குங்குமம் வச்சு பொட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து கீழே ஒரு லக்ஷ்மி சிலையும் ஒரு விநாயகர் சிலையும் சின்ன சின்னதாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த லக்ஷ்மி இது வந்து கிஃப்ட் வந்தது. ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும், அப்படியே அச்சர சுத்தமாக இருக்கும் அந்த பார்ட்ஸ் எல்லாமே. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இதை நான் வச்சுருக்கேன். மேலே வந்து ஒரு விநாயகர் சிலை இருக்குது. கீழே வந்து எல்லா சுவாமியும் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு படமும் என்னோடய ஃபேவரட்டான கிருஷ்ணர் சிலையும் வச்சுருக்கேன். இதில் வந்து புல்லாங்குழல் ஊதுற மாதிரி இருக்காது, புல்லாங்குழல் வந்து கையில் வச்சுருப்பார் கிருஷ்ணர், அந்த மாதிரி ஒரு சிலை வச்சுருக்கேன். 2 சைடில் வந்து லக்ஷ்மியும் விநாயகரும் வச்சுருக்கேன். எதையுமே வந்து தரையில் வைக்காமல் ஒரு தட்டு வச்சு அதில் மாலை போட்டு வச்சுருக்கேன் நான். கீழே வந்து கோமாதா இருக்குது. இந்த சைடு வந்து அந்த ஆமத்தட்டு சொல்லுவாங்களே அது இருக்குது. ஸோ இவ்வளோ தான் என்னோடய பூஜை ஐட்டம்ஸே. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆத்ம விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து நான் உள்ளே இருக்கிற அந்த நாப் எடுத்துகிட்டு அதையே வந்து சாம்பிராணி போடுறதுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா என் பையன் வந்து தொடாமல் இருப்பாங்கிறதுக்காக. அதே மாதிரி பெல்லும் நான் அது பக்கத்துலேயே செட் பண்ணி வச்சுருக்கேன். பெல்லு வந்து மேக்ஸிமம் ஏதாவது ஒரு தட்டு வச்சு வைங்க. ஏன் அப்படின்னா மணியோட நாக்கு வந்து தரையை தொடாமல் இருக்கணுங்கிறதுக்காக. கீழே வந்து ஒரு பவுல் வச்சுருக்கேன், பீங்கான் பவுல். அதில் வந்து இந்த தீக்குச்சி அப்புறம் ஊதுபத்தி குச்சி அந்த டஸ்ட்டெல்லாம் போடுறதுக்கு. நீங்களும் அதை தனியாக கலெக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டஸ்ட் ஆகாமல் இருக்கும். அப்புறமா திரி தூண்டிட்டு துடைக்கிறதுக்கு துணி, அப்புறமா சிசர்ஸு, ஊதுபத்தி குழல் அதெல்லாமே இருக்குது. ஒரு சின்ன தூண்டு குச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நான் பழைய பஞ்ச பாத்திரம் ஒன்று வச்சு அதில் வச்சுருக்கேன் பாருங்கள். அப்போ தான் ஆயில் கரை படியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால. நீங்கள் ஒரு சின்ன பிளேட் வச்சு கூட வச்சுக்கலாம். அது மாதிரி 6 பாக்ஸ் செட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா தசாங்க பவுடர், அப்புறம் சாம்பிராணி, கற்பூரம் அதெல்லாமே வந்து அந்த பாக்ஸில் தனித்தனியாக போட்டு வச்சுருப்பேன். நமக்கு அப்போ தான் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தமாக இது வந்து 6 பீஸ் வரும் இந்த பாக்ஸு. நான் இது வந்து பிக் பாஸ்கெட்டில் வாங்கினது. இதெல்லாம் பழைய பாக்ஸஸ்ஸு. நான் இதை வந்து இதுக்கு பூஜை ரூம்க்கே ப்ராப்பராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் 3 பாக்ஸில் வந்து விபூதி, குங்குமம், அப்புறம் சந்தனம் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். நமக்கு இந்த மாதிரி தனித்தனியாக வைக்கும்போது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும், எடுக்கிறதும் ஹேண்டில் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். எனக்கு மற்ற பூஜை ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இந்த ஷெல்ஃபில் இடம் பத்தலை. ஸோ அதனால் வந்து நான் அதுக்கு தனியாக ஒரு ட்ரா செட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா வாகா மாலை வந்து கிருஷ்ணருக்கு போட்டிருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரா செட் வச்சுருக்கேன். இந்த ட்ரா செட் நான் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து நான் அமேசானில் வாங்கினது தான். கீழே வந்து பெரிய மணக்கட்டை 2 இருக்குது. அது வந்து நான் மெயினான அந்த கார்த்திகை, பொங்கல் அந்த மாதிரி பூஜை டைமில் யூஸ் பண்ணுறதுக்காக வைக்கிறது. மேலே இருக்கிற ட்ராவில் வந்து என்னுடைய அந்த சாய் சச்சித்ரா புக் இருக்கு இல்லையா அது, அதுக்கப்புறமா பழைய பூஜா புக்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. செகண்ட் ஒன்னில் வந்து அந்த சின்ன சின்ன பாக்ஸஸில் வந்து சந்தனம், குங்குமம், மஞ்சள் அதெல்லாம் இருக்குது. அப்புறமா என்னோடய ஹேங்கிங் லேம்ப் இருக்குது, கேண்டில் ஹோல்டர் எல்லாமே இதில் இருக்குது. இதில் வந்து இப்போ கார்த்திகைக்கு யூஸ் பண்ண விளக்குகள் கூட இதில் நான் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து பன்னீரும் அப்புறம் எக்ஸ்ட்ரா பாக்ஸில் கொஞ்சம் மெழுகுவத்திகள் இதெல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான் இந்த ட்ராவில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணாத பொருட்கள், ரெகுலராக எடுக்காத பொருளெல்லாம் நம்ம அதில் போட்டு வச்சிட்டோன்னா ரொம்ப அது பாடி கவர் பண்ண மாதிரி இருக்கும். நமக்கு வெளியில் ஒரு மாதிரி தெரியாது. மேக்ஸிமம் இந்த மாதிரி க்ளோஸ்ட் ஐட்டம்ஸில் வச்சுக்கணும். அந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் ராகு வேலைக்கு பூஜைக்கு எடுத்துகிட்டு போகிற விளக்கு அது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் அதில் தனியாக வச்சுருப்பேன். ஏன்னா அப்போ தான் நம்ம டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா
இதெல்லாம் வச்சுருப்பேன். எக்ஸ்ட்ரா சாம்பிராணி, தீப்பெட்டி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம், தசாங்கம் பவுடர்லாம் இதில் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ்லாம் தனியாக ஸ்டோர் பண்ணிட்டோன்னா நமக்கு பூஜை ரூம்லேயோ ஷெல்ஃப்லேயோ வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக கிளம்ஸியாக இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 108 காயின்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து பூஜா டைமில் நமக்கு அந்த மந்திரம் சொல்லுவோம் இல்லையா, அப்போ போட்டுக்கிறதுக்காக வச்சுருக்கிறது. இது எக்ஸ்ட்ரா மணக்கட்டை. இது வந்து எக்ஸ்ட்ரா பாக்ஸ் வச்சுருக்கேன். யாராவது சுமங்கலிகள் வந்தாங்கன்னா தாம்பூலம் வச்சு கொடுக்கும்போது ஒரு பாக்ஸ் வச்சு கொடுக்குறதுக்காக. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் மட்டும் இதில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா செந்தூரம், அதுக்கப்புறமா வந்து கட்டி சாம்பிராணி சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நான் பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன். அது வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எடுத்து நம்ம அந்த வீடு ஃபுல்லாக சாம்பிராணி காட்டும்போது எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னொரு பழைய சந்தன டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம சாம்பிராணி வரும் இல்லையா, கம்ப்யூட்டர் சாம்பிராணியில் வர சின்ன சின்ன பிளேட்டு, அது எல்லாத்தையுமே ஒரு டப்பாவில் கலெக்ட் பண்ணியிருப்பேன். நமக்கு எடுக்கிறதுக்கு அப்போ ஈஸியாக இருக்கும். நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டோம்னா எடுக்கும்போது தேட வேண்டியது இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் நமக்கு ஹேண்டியாக இருக்குங்கிறதுனால தான். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டி பேஸ்கெட் இருக்கும். இதில் வந்து நம்ம காஞ்சி போன பூவெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணிவிட்டு அது கால்படாத இடத்துல கொண்டு போய் போட்டுருவேன், ஏதாவது மரத்தடி அந்த மாதிரி இடத்துல. ஸோ இவ்வளோ தான் என்னோடய பூஜை யூனிட்டு. ரொம்ப அதிகமாக திங்ஸ் எதுவுமே டம்ப் பண்ணிக்கல. ஸோ ரொம்ப லிமிட்டடான திங்ஸ் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இதை அப்படியே மெயின்டைன் பண்ண பார்ப்பேன். ஏன்னா நமக்கு அடுத்து பூஜை ரூமில் வந்து ஹாலில் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்பேஸு அடைக்காமல் இருக்கணும், அதனால தான். ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு. டின்னர் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். என்னோடய கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இப்படியே தான் இருக்கும். ஸோ நைட்டுக்கு பால் காய்ச்சி வச்சுருக்கேன். இனிமேல் தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஸோ மறுநாள் காலையிலக்கு இட்லிக்கு ஊற போடுறதுக்காக அரிசியும் உளுந்தும் எடுத்து வச்சுட்டேன். அது காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்திருப்போன்னா அந்த டைமில் வந்து தண்ணி ஊற்றிட்டோன்னா 10 மணிக்குள்ளே ஆட்டிடுவேன் நான். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபில்டரில் டிகாஷனும் அடித்து வச்சாச்சு, தண்ணியும் பிடிச்சி காய்ச்சி வச்சுட்டேன். ஸோ எப்போவுமே வந்து என்னோடய கிச்சன் இதே மாதிரி தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன். நைட்டு எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி க்ளீனாக வச்சுட்டு தூங்குறீங்களோ காலையில் எழுந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டேக் கேர், பாய்.